காக்கும் கரங்கள் உண்டனக்க காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்க காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்த பலனடைந்த கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமாதம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காலை நேர தியானத்துக்காக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஏசாயா 58 அதிகாரம் 9 வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். இந்த 2 வசனத்தையும் சேர்த்தே நம்ம படிக்கலாம். இன்னைக்கு பார்க்கலாம். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி அப்படின்னா நம்ம மற்றவங்களை குற்றச்சாட்டுறது, மற்றவங்களை பற்றி அவதூறாக பேசுறது, நுகத்தடி மற்றவங்க மேலே பாரத்தை வைக்கிறது, இதெல்லாம் நீ உன் நடுவிலிருந்து அகற்றிடு. அப்படி அகற்றிட்டு பசியுள்ளனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினாள். பசியாக இருக்கிறவங்களுக்கு நீ போஷித்து அவங்கள திருப்திப்படுத்தின அப்படின்னா, சிறுமையாக இருக்கிறவங்கள திருப்திப்படுத்தினா இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். உன்னுடைய பிரச்சனைகள்லாம் ஆண்டவர் மாற்றுவேன் அப்படிங்கிற. இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். நமக்கு இருள் போன்ற காரியங்கள் நிறைய வரும் நம்முடைய வாழ்க்கையில். அதெல்லாம் ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுவேங்கார். உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். அந்தகாரம் அப்படின்னா அப்படியே இருண்டுட்டு வர மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை நீக்கி வெளிச்சமாக ஆக்கிடுவேங்கார். நேற்று கூட நம்ம பார்த்தோம்ல, பிரைட்னஸை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த வசனமும் சொல்லுது. அப்போனா நம்ம என்ன செய்யணும்னா, அப்பொழுதுன்னு வந்திருக்கலாம். அப்பொழுது நான் என்னது, அவருடைய வார்த்தையின்படி நம்ம உபவாசத்தை கடைப்பிடித்தால் அப்பொழுது நீ கூப்பிடுவாய். அப்போ நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பாராம். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அவரே நீ கூப்பிடும்போதே நான் கேட்பேன், நீ கூப்பிடுறதுக்கு முன்னமே நான் உத்தரவு தருவேன்,
அப்படின்னு அவரே சொல்லுவார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். யாரெல்லாம் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம கூப்பிடும்போது அவர் மறுஉத்தரவு கொடுக்கிற தகப்பனாக அவர் என்ன செய்கிறார் இருக்கிறாராம். நம்ம சத்தம் கூப்பிடுறது வேற, சத்தம்ன்றது வேற. கூப்பிடுறது அப்படின்னா சாதாரணமாக கூப்பிடுறது, அப்போ நமக்கு மறுஉத்தரவு கொடுப்பார். சத்தம் விடுறதுன்னா எப்படின்னா கஷ்ட நேரங்களில் தான் சத்தம் விடுவாங்க. ஓன்னு அலறணும் அப்படின்னு போல் சில நேரங்களில் வேதனைகள் அதிகமாகும் போது ஓன்னு அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எண்ணம் வரும் பார்த்தீங்களா. அதுதான் சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவாராம், நான் இருக்கிறேம்மா பக்கத்தில், நீ ஏம்மா அலறுத, நீ ஏம்மா சத்தம் போடுத அப்படின்னு நம்மை தேற்றுவார். அப்படிப்பட்ட தேவன் அவர். ஆனால் நம்ம என்ன செய்யணும், நுகத்தடி, விரல் நீட்டுதல், நிபச்சொல்லு இதெல்லாம் நம்ம நடுவில் இருந்து அகற்றிட்டு பசியில் இடத்துல ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கணும். அப்படி செஞ்சோம்னா இருளில் நம்முடைய வெளிச்சம் உதிக்கும், அந்தகாரம் மத்தியானத்தை போல் மாறும். இப்போ நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ளணும். அவர் நம்மை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் நம்மோடு இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாருல, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். நீ கூப்பிடும்போது நம்ம ஒருத்தர் கொடுப்பேங்காரு, நீ சத்தமிடும்போது நான் இருக்கேன் அப்படிங்காரு. இன்னும் நீ செய்ய வேண்டியது என்னென்னா நுகத்தடி, விரல் நீட்டுதல், நிபச்சொல்லு இதெல்லாம் உன் நடுவிலேருந்து அகற்றிடணும். பசியாக இருக்கிறவங்களுக்கு நீ போஜனம் கொடு, சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. அப்போ இருளில் உன் வெளிச்சம் நிச்சயம் உதிக்கும். உன் கஷ்ட நேரத்தில் ஆண்டவர் உனக்கு வெளிச்சத்தை காட்டுவார். உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும், அந்தகாரமான சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். இந்த நேரத்திலும் நாமும் கூட அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படி நம்மை என்ன செய்வார், நடத்துவார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபை என்னும் மதிலை தருவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி மகிழ்வார். கிருபை என்னும் மதிலை தருவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி மகிழ்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லை எங்கள் நடுவில் நீக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா நாங்கள் கூப்பிடும்போது நீங்கள் கேட்டு எங்களுக்கு பதில் தருவீங்க, எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவீங்க, எங்கள் அந்தகாரத்தை மத்தியானத்தை போல மாற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்களும்